ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப ஃபவுண்டேஷன் செயினா நம்ம 15 செயின் போட்டுக்க போறோம். 15 செயின் போட்டாச்சு. இப்ப எக்ஸ்ட்ராவா 3 செயின் போட்டுக்கிறோம். 1, 2, 3 ஓகேங்களா? இப்ப நம்ம ரோ 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹூக்ல நூல் எடுத்துக்கிறோம். 3 செயின ஸ்கிப் பண்றோம். 1, 2, 3 இதான் 4th ஒன். இதுல நம்ம இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் குரோஷே போடுறோம். அடுத்தடுத்து செயின் ஸ்டஃப்ல நம்ம ஒவ்வொரு டபுள் குரோஷே தான் போட்டுட்டு வர போறோம். அப் டு எண்ட் வரைக்கும். இப்ப நம்ம லாஸ்ட் செயின் இருக்குங்க இல்லையா? அதுல இன்சர்ட் பண்ணி 3 டபுள் குரோஷே போட போறோம். இத நம்ம டர்னிங் செயின் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம 3 டபுள் குரோஷே போட்டு செயினோட ஆப்போசிட் சைட்ஸ்ல இப்ப நம்ம ஸ்டிச்சஸ் போட போறோம். ஸோ அதுக்காக தான் லாஸ்ட்ல 3 டபுள் குரோஷே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ செயினோட இந்த பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இதுல இன்சர்ட் பண்ணி இந்த நூலையும் சேர்த்து பிடிச்சுக்கிறோம். டபுள் குரோஷே போடுறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்லையும் நம்ம ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டு வர போறோம். இப்ப நம்ம லாஸ்ட் ஒன்ல ஒரு டபுள் குரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்றோம். இந்த எண்ட்ல 3 டபுள் குரோஷே இருக்கும். அண்ட் இந்த எண்ட்லயும் 3 டபுள் குரோஷே தான். எப்படின்னா இப்ப நம்ம ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்ல 3 செயின் போட்டிருக்கோம். அதே இதுல ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். ஸோ டோட்டலா 1, 2, 3 ஓகேங்களா? நம்ம ரோ 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா? அதுல தேர்ட்ல இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்றோம். இப்ப நம்ம ரோ 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 செயின் போட்டுக்கிறோம். அதே ஸ்டிச்க்குள்ள 2 டபுள் குரோஷே போடுறோம். அடுத்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கிறோம். தேர்ட்ல இன்சர்ட் பண்ணி 3 டபுள் குரோஷே போடுறோம். சேம் ஸ்டிச் தான். ஸோ இதான் நம்மளோட பேட்டர்ன். 2 ஸ்கிப் பண்றோம். தேர்ட்ல இன்சர்ட் பண்ணி 3 டபுள் குரோஷே போடுறோம். இது வந்து நம்ம கிரானி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் கிரானி ஸ்டிச் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து பேட்டர்ன் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த கிரானி ஸ்டிச்சை பத்தி நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ரொம்ப ஈஸி தான். அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு பேக் செய்ய போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ இந்த ரோ ஃபுல்லாவே நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் எண்ட் வரைக்கும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா? அதில் இன்சர்ட் பண்ணி தேர்ட்ல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்றோம். 3 செயின் போட்டுக்கிறோம். 2 ஸ்கிப் பண்றோம். தேர்ட்ல 3 டபுள் குரோஷே போடுறோம். ரெண்டு ஸ்கிப் பண்றோம். தேர்ட் ஒன்ல 3 டபுள் குரோஷே. ஸோ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டார்டிங்ல 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ அந்த எண்டுக்கு வந்துட்டோம். 2 ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 3 செயின் போட்டோம் இல்லையா? அதுலயே நம்ம இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணி 2 டபுள் குரோஷே போடுறோம். அந்த 3 செயின்ங்கிறது ஒரு டபுள் குரோஷே காணும். ஸோ டோட்டலா 3. 1, 2, 3. தேர்ட்ல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற போறோம். இது ஏன் நான் இந்த மாதிரி காமிச்சேன்னா, நம்ம 3 செயின் போட்டு 2 ஸ்கிப் பண்ணி அடுத்ததுல 3 டபுள் குரோஷே போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம்னா, நமக்கு இந்த மாதிரி தான் எண்டுல இருக்கும். ஸோ நம்ம அங்க 3 டபுள் குரோஷே போட்டுறக்கூடாது. ஆல்ரெடி 1 போட்டிருக்கோம். அந்த 3 செயின்ங்கிறது ஒரு டபுள் குரோஷே இருக்கும். ஸோ லாஸ்ட்டா 2 மட்டும் போட்டு தேர்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். அதுக்காக தான் நான் இதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு இதாங்க பேட்டர்ன். சரிங்களா? இதே நம்ம ஃபோன் ஹைட்டுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு வர போறோம். ஸோ நம்மளோட ஃபோன இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சைஸ் தெரியும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலா 13 ரோஸ்க்கு போட்டிருக்கேன். ஒரு பேக்க சுத்தி சிங்கிள் குரோஷேவா போட்டுட்டு வர போறோம். பார்டர் மாதிரி இருக்கும்.
ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா? அதில ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். ஒரு செயின் போட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ராப் செய்ய போறோம். ஸோ இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கார்னர்ல இன்சர்ட் பண்ண போறோம். ஒரு செயின் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். டர்ன் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் ரவுண்ட்ல சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா? அதில நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அடுத்து இப்படி திருப்பிக்கிறோம். இந்த ஒரு லூப் மாரி இருக்கு பாருங்க. இதில நான் இன்சர்ட் பண்றேன். அதே மாதிரி அதுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த லூப். சரிங்களா? இப்ப இதுலேருந்து இப்படி எடுத்து அந்த 2 லூப்லயும் எடுத்து இந்த மாரி இருக்கும். இப்ப இதில சிங்கிள் க்ரோஷே. இப்படி டர்ன் பண்றோம். ப்ரீவியஸ் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 2 லூப். அந்த 2லையும் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்ட்ராப் இருக்கும். இது வந்து அட் அ டைம்ல நல்லா திக்காவும் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மெத்தட ஃபாலோ பண்றோம். ஸோ நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அவ்வளோக்கு இதே பேட்டர்ன ரிப்பீட் பண்ணிட்டு வந்துரும். இந்த சைட்ல இந்த பார்ட். கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுப்போம். இப்போ நம்ம இன்னும் ஒரு செயின் போட்டு கட் பண்ணி விட்டுருவோம். நம்மளோட பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் ஃபைனலா இந்த சன்ஃப்ளவர இதில எப்படின்னா ஒட்ட போறேன். சன்ஃப்ளவர் ஆர் ஹார்ட் எதுவோ. பட் இந்த ப்ரவுனுக்கு இந்த சன்ஃப்ளவர் நல்லா அழகா எடுத்து கொடுக்கும். ஸோ இது எப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். சடா! நம்மளுடைய ஃபோன் பேக் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, சிம்பிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேக்க ரெடி பண்ணியிருக்கோம். பிகினர்ஸும் தாராளமா இந்த பேக்க செய்யலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. இந்த பேக் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. அண்ட் பிகினர் க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிப்பர் போஸ்ட் டியூட்டோரியல் வருது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. தேங்க் யூ.